ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரைக்கீரை கடையல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அரைக்கீரையில் நம்ம தண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக இருக்குது இந்த அரைக்கீரை. ஸோ இலைய தண்டு எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் அரைக்கீரை. ஸோ நம்ம கீரைலாம் கடைய போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கீரையாக வாங்குங்க. அப்போ தான் நம்ம செய்கிற ரெசிபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக வரும். அரைக்கீரை வந்து சூடு. ஸோ வந்து கோல்டு இருக்கவங்க அவங்க கூட சாப்பிட்லாம். ஸோ லைட்டாக எனக்கு கோல்டு இருக்குது, நான் வந்து கீரை சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். எஸ்பெஷலி சம்மர் டைமில் சாப்பிட்லாம். ஸோ சம்மர்லலாம் அரைக்கீரை நிறையவே கிடைக்கும்போது இது மாதிரி வாங்கி க்ளீன் பண்ணி பார்த்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து புளி போட்டு தான் செய்ய போகிறோம். சில பேர் அரைக்கீரை பருப்பு போட்டு கூட செய்வாங்க. பட் நாங்கள் இன்றைக்கி இந்த ரெசிப்பியை புளி போட்டு செய்ய போகிறோம். புளி போட்டு செஞ்சால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கீரை கடையல் ரெசிபி வந்து செய்யறது வந்து ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இது வந்து இது மாதிரி கிள்றதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். செய்யறதுலாம் செம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் செய்கிற இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் கிள்ளிட்டோன்னா சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது மாதிரி எதுக்கு நம்ம ஒன்று ஒன்றா இப்போ ஒரு கட்டாக கொடுக்குறாங்க, அது எதுக்கு ஒன்று ஒன்றா நம்ம பார்த்து இலையை கொடுத்தோன்னா அதில் ஏதாச்சும் டஸ்ட்டு எதுனா இருந்துச்சுன்னா நம்ம தட்டிடலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பழுத்த இலையெல்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான இலை, ஃப்ரெஷ்ஷான தண்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 75% வந்து கீரையை கிள்ளியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கீரையாக நல்லா கொழுந்த கீரையாக வாங்கி நீங்கள் அரைக்கீரைலாம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அரைக்கிற கடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுருந்தோம். அதில் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு மறுபடியும் கூட ஒரு வாட்டி அலசிக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி 2 வாட்டி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா அலசிக்கலாம். எதுக்காகனா அதில் சப்போஸ் மண் ஏதாச்சும் டஸ்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிடும். அதுக்காக தான். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ஃபுல் வீடியோவை பாருங்கள். டேஸ்டியான அரைக்கிற ரெசிபி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஸோ அடுத்தது இது கூட நம்ம என்னென்ன வேக வைக்க போகிறோம்னா பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டாச்சு, தக்காளி ஒரு முழு தக்காளி போட்டோம். ஸோ அலசி வச்சு இந்த கீரையை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். சரிங்களா? அது கூட பூண்டும் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 5 பல். அப்புறம் புளி, நல்ல சுத்தமான கொட்டை இல்லாத புளி எடுத்து மொத்தமாக தண்ணி ஊற்றி கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா இந்த அரைக்கீரை, பச்சை மிளகாய், ஒரு தக்காளி போட்டோம்ல அது, பூண்டு, புளி எல்லாம் மொத்தமாக ஒன்றோட ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்து ரெடி ஆகிடும். நம்ம எடுத்து கடைய வேண்டியது தான். ஸோ பாருங்கள், கீரை நல்லா வெந்துட்டுருக்கா. அதில் போட்ட தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமும் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கூட நல்லா வேகட்டும். அப்போ தான் நம்ம கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து கடைஞ்சி தாளிச்சிடலாம். ஆஹா, இந்த வேகும்போது ஒரு ஸ்மெல் வருது பாருங்கள். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த கீரை ஸ்மெல்லு. எனக்கு அரைக்கீரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் கீரை வந்து அரைக்கீரை தான். அது இந்த மாதிரி புளியெலாம் போட்டு செஞ்சு கடையும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி அரைக்கீரைலாம் கடைய போகிறோம் அப்படின்னா நாங்கள் எப்போவுமே இது மாதிரி சட்டி மத்தில் தான் கடைவோம். இதில் கடைஞ்சி தாளித்தாதான் அந்த கீரை ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் இப்போ கல்லுப்பு வந்து போட்டுக்கிட்டோம். இதில் தான் நாங்கள் கடைய போகிறோம். ஸோ அதனால் இதுலேயே கல்லுப்பு போட்டாச்சு. ஸோ அந்த பாத்திரத்தை வந்து இதில் ஃபுல்லாக கீரையை இதில் கொட்டியாச்சு. சரிங்களா? இது கடையது கொஞ்சம் வாட்டமாக வரணுன்னா நம்ம அந்த தண்ணி கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அந்த தண்ணி மட்டும் தனியாக அந்த பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ கீரை மட்டும்தான் நம்ம இப்போ மசிக்க போகிறோம். நல்லா மைய கடைய போகிறோம். ஸோ ஆல்ரெடி இது வெந்த கீரை. ஸோ ஈஸியாக நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே அதை நல்லா கடைஞ்சிடலாம். அரைக்கீரை வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 இல்லை 3 வாட்டி நம்ம கீரை ரெசிபீஸ்லாம் வந்து சாப்பிட்ணும். சரி, ஏதோ ஒரு ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்துக்கு வந்து ஸ்பாயில் தான் ஆகும். பட் இது மாதிரி கீரை ரெசிபீஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி காலில் அணைச்சிக்கிட்டு கூட அந்த அந்த சட்டியை காலில் அணைச்சிக்கிட்டு அந்த மத்து வச்சு நல்லா இது மாதிரி நல்லா சூப்பராக அரைக்கீரையை மசிச்சுக்கலாம். சரிங்களா? எங்கள் ஊர் சைட்லலாம் போனாங்கன்னா அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதெல்லாம் மட்டி அதெல்லாமே வச்சுருப்பாங்க. மண் சட்டின்னு சொல்லுவாங்க. மண்ணாலே ஆன சட்டி.
மண் பாத்திரங்கள் ஆக்சுவலாக இதெல்லாம். இது வந்து இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஏற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு சட்டையே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா அந்த ரேட்டு தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு இல்லையா. மற்ற வந்து ஐ திங்க் 50 ருபீஸ் அந்த ப்ரைஸில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 150 அது மாதிரி கொடுத்தீங்க, இல்லை 100 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வந்து மற்ற இந்த சட்டி எல்லாமே கிடச்சிரும். சரி, இது மாதிரி கீரை கடையும் போதே பருப்பு கடையத்துக்கெலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா சூப்பராக நம்ம மசிச்சிட்டோம். இப்போ அடுத்தது தாளிக்க போகிறோம். சரிங்களா. இந்த அரைக்கீரை கடையில் வந்து புளி போட்டு செய்யறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை லஞ்சுக்காக இருக்கட்டும், இதெல்லாம் செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுங்க. நல்லா சூடான சாதத்துக்கு அரைக்கீரை கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த தண்ணியை நம்ம மறுபடியும் லாஸ்ட்டாக இதிலே ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லா தலன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப கட்டியாக இருந்தால் சரிப்பட்டு வராதில்ல. அதனால் அந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த அதே தண்ணியை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டெப்பாக நாம் என்ன பண்ண போகிறோன்னா தாளிக்க போகிறோம். ஸோ அதே பாத்திரத்தை கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா அதில் தான் நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ தாளிக்கணுன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கணும். தாளிக்கிறது ரொம்ப ஈஸி, சிம்பிளு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஆயில் ஊற்றியாச்சா. ஸோ அந்த ஆயில் வந்து இப்போ சூடாகிட்ருக்கும். இப்போ வந்து கடுகு வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுட்டோம். கடுகு பொரியுது சத்தம் கேட்குதா உங்களுக்கு? நல்லா படன்னு பொரியுது பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் தாளிக்கிறதுனா எப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இது மாதிரி தான் தாளிக்கணும். ஸோ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றணும், கடுகு போட்டோம், கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ பூண்டும் காஞ்ச மிளகாவும், ஒரு காஞ்ச மிளகாய் புட்டு போட்டாச்சு. 2 பல்லு பூண்டு அதையும் போட்டுட்டோம். போட்ட உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இப்போது ஆஃப் பண்ணிட்டோம் கேஸ் ஸ்டவ். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபைனல் ஸ்டெப். ஸோ மசிச்சு வச்ச கீரையை இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டோம். அவ்வளோதான். சுட சுட சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான அரைக்கீரை கடையல் ரெசிபி ரெடி. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஸோ நீங்களும் சுட சுட சாப்பாடெலாம் செஞ்சு இது மாதிரி அரைக்கீரை கடையல் புளி போட்டு கடைஞ்சி தாளித்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுங்க. கீரை வகையெல்லாம் எடுத்துக்கிறதுனால நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் செஞ்ச இந்த கீரை ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.